சேட்டி, நேற்று கை நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திய, காசு உன்ட்ட எங்க இருந்து வந்தது? 4 தெருவில் பிச்சை எடுத்தா கூட எனக்கு காசு கிடைக்காது. மகாராஜன் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு. அவன் ஏமட்டி உனக்கு சாப்பாடு வாங்கிட்டாரா? ஏன் அரமண்டல் அத்தை பாட்டி, ஏதாவது கதை கதை கட்டி விட்டுறாதீங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஏமட்டி? காதல சேர்த்து வச்சோம்ல, அந்த டாக்டர் பிள்ளையும் மகாராஜன் காதலையும் சேர்த்து வச்சோம்ல, அதுக்கு ட்ரீட்டு. என்னெல்லாம் நடக்கு ஊருக்குள்ள? வீட்டுக்குள்ளேயே இருக்கவே ஒரு அளவும் தெரிய மாட்டுக்கு. ஏன் தெரியாது? நீங்க தான் மரத்துக்கடியில போய் இந்த கிளவிகள்லாம் மீட்டிங் போடுவியல. இருக்கிறதுலே பாவம் எங்க தாத்தா மாமா தான். என்ன தாத்தா மாமா எங்கேயுமே போக்கணும் இல்லாம இந்த சோபாலேயே கம்போட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துக்கிடுவாரு. ஆமா மருமோளே, வீடு வீடு மாதிரியா கிடக்கு. ஒவ்வொரு பொருளா வீடு முழுக்க கிடக்கு. ஒரு வேலை செய்யறதில்ல இந்த நெட்டவள்ளி. வீட்டுல பொருள் கிடக்கா? இந்த கிழவனுக்கு கண்ணை விஞ்சி போயிட்டா. ஒரு பொருள் வீட்டுல இல்லையே, கீழே தர சுத்தமா தானே இருக்கு. என்ன தங்கராசா, சாக்கு அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருந்தா இப்ப பழையபடி நல்லா ஆயிட்டியோ? ஆமா ஆமா, இப்ப எல்லாம் நல்ல சரியாயிட்டு. என்ன வீடு சாக்கடிக்கிற மாதிரியா வச்சிருப்பீங்க? வேனுக்குனே தானே கரண்ட் சாக்கு கொடுத்தேன், நீ போய் சேரலையா? எவ்வளவோ நல்ல ஆட்கள்லாம் சாவரும்போது இந்த கேடுகட்ட ஜென்மம் சாவ மாட்டுக்க. வீடு சுத்தமா தொடச்சு கடிச்சு வைக்கிறதே கிடையாதுன்னு. வீடு தொடச்சுதானே இருக்கு. என்னாச்சு உனக்கு? கண்ணு போயிட்டா? நீ கதைய சொல்லிட்டி, அப்புறம் என்னாச்சு? அதான் அந்த காதலை நாங்க சேர்த்து வச்சோம். அதுக்கு ரொம்ப மனசு குளிர்ந்து போய் மகாராஜா எங்க எல்லாரையும் கூட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அதான் ஒத்தெழுத்துங்க மனசு வரதுல அதான் உங்களுக்கு தாத்தா மாமாக்கு பாபுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என் கண்ணுல எந்த சாப்பாடும் காட்டலையே. சாக்கடிச்சவங்க சாப்பிட்டு செத்து போயிருவாங்களா, அதான் சாப்பாடு வாங்கிட்டு வரல. இது என்ன புது உருட்டு? உன் மகனுக்கு போன் அடிச்சேன் காலையிலேயே. அப்பாவை அனுப்பி விடுங்க, இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னானே. அவனுக்கு வேற வேலை இல்ல, நான் போக மாட்டேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நல்ல ஈரக்கையோட சுவிட்ச் போடுங்க, நல்லா இருக்கும். அப்ப ஊர்ல எல்லா காதலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தெரியுதியே என்ன? ஆமா ஆமா, அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சமான வேலை. செல்லம்மா, ஏட்டி செல்லம்மா, என்ன பண்ணிமலா இருக்கா? வெறும் கையோட வந்திருக்கீங்க, முட்டை கொண்டு வரலையா? முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன்டி, முக்கியமான விஷயம். அப்படியா? சரி, என்னன்னு சொல்லுங்க. இடி நேற்று காலையில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் பத்துக்கோ. அப்போ ஒருத்தன் வந்தான்ட்டி, வந்து பால் கேட்டான், 10 லிட்டர் இல்லைன்ட்டேன். அப்புறம் சொன்னால் இந்த ஊரில் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னா. யாரு அப்படிங்க? செல்லம்மானு உன் பேரை சொல்லுதான். ஏய் கடவுளே, என் பேரை சொல்லுதான். இந்த கிளவிய கூட விட மாட்டேன் நம்ம போல இந்த காலத்துல. இது என்னத்த உளறிட்டு இடக்கு வந்து, இதுக்கே அரைகுறைய காது கேட்காது. நான் சொன்னேன், நீ யாரு அப்படி கேட்டேன். சொல்ல மாட்டேக்கான், பேரையும் சொல்லலட்டி. பெரிய முடி வச்சிருந்தான், மேலே சட்டெல்லாம் போடலை. நல்ல வேளை கண்ணுக்கு மருந்து ஊற்றிருந்தேன். காதில் தான் ஒரு காதுக்கு ஊற்றி ஒரு காதுக்கு ஊற்றாம போனேன். அப்ப வேற பேரா இருக்கும், என் பேரை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. செல்லம்மான்னு சொன்னது என் காதில் விழுந்தது. மருந்து ஊத்துன காதில் தான்ட்டி செல்லம்மான்னு சொன்னான். இது என்னத்தையோ வந்து உளறிட்டு இருக்குன்னு நினைக்கேன். கவனமா இருந்து கோட்டி, கடைக்கு போகும்போது தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடாம கேவலம். கடவுளே, நெஞ்செல்லாம் வலிக்கு. என்ன இப்படி நடக்கு? சரி, நான் போயிட்டாருன்னு நேரத்தையும் சொல்ல வந்தேன். அப்புறம் வழியில வேற யாரோ வந்தாவன்னு மறந்து போயிட்டேன். எங்க இது என்னங்க அநியாயம்? எவனோ ஒருத்தன் செல்லம்மாவை கல்யாணம் பண்ணணும்னு அலைதானாம. வாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏன் அத்தை பாட்டி, அந்த பாட்டிக்கு காது அரைகுறையா தான் கேட்கும். என்னத்தையோ உளறிட்டு போகுது. நீங்க தேவையில்லாம பயப்படாதுங்க. உங்களை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா? அது உங்க மண்டைய பார்த்தாலே ஓடிடுவான், ஒருத்தன்னு இருக்க மாட்டான். கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. இந்த பனிமலர் பாட்டி திடீர்னு வந்து என்னத்தையோ கிளப்பி விட்டு போயிட்ட. போச்சு போ. ஏங்க, எதுக்கு பால் பாண்டிய நம்ம வீட்டுல வச்சிருக்கீங்க? ஏட்டி, அவன் ஆனா உன்னை சாவதுக்கு அலைதான் பத்துக்க. 2 நாள் இருக்கட்டும், 2 நாள் கழிச்சு சிவா வந்து கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். ஆமா, சாவணும்னு நினைக்கிற எல்லாரையும் வீட்டுல கொண்டு உட்கார வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு உயிரை காப்பாத்தி வீட்டில் வைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? மெண்டல் கணக்கா பேசிட்டு இருக்காத. மாமா, சிவா எப்ப வராரு? வெள்ளிக்கிழமை ராத்திரி கிளம்பி சனிக்கிழமை வருவாமா. இந்த பயலை கூட்டு போறதுக்கு தான் வாரான். 2 நாள் தான் இருப்பான் போல தெரியுது. சரி மாமா, என்கிட்ட அவரு சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸா வரணும்னு நினைச்சிருப்பாரு. ஐயா, நானா போட்டு அடிச்சிட்டனோ? தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதம்மா. சரி மாமா. வீட்டுக்கு வர ஆட்களுக்கு பூரா நம்ம சோறாக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படியே வேலை செஞ்சு என் கை 2 தேஞ்சிரும். ஆமா, இவ சமையல் அப்படியே சாப்பிட்டுட்டு ஆளும் குழுன்னு தான் இருக்கும்பா. மறுமொழி சாயந்தரம் தான் ஆயிட்டுல, உங்க அம்மாவை போய் எதுவும் பார்த்துட்டு வரலாம்லாமா? ஆமா, போகணும் மாமா. சரிம்மா, அம்மா வேணா போய் பார்த்துட்டு வா.
நான் போய் பால் பாண்டி என்ன பண்ணுதான்னு பார்த்துட்டு வரேன். பால் பாண்டி, பால் பாண்டி, சொல்லுங்க தலைவரே. ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருக்க? நல்லாவா இருக்கு? நல்லா சுறுசுறுப்பாக ஓடி ஆடி உழைக்கிற பையன் நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு கூட தான் யோகா டீச்சரை தெருவில் பார்க்கும்போது சங்கடமாக இருக்கு. என் கூட நல்லா சுற்றிக்கிட்டும் பேசிக்கிட்டும் அலைஞ்சவ இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறா. ஏன் அவ ஒரு ஆளா? அவ ஒரு அரை மெண்டலு. அந்த அரை மெண்டலுக்காக உயிரை விட்டுற நினைக்கிற நீ ஒரு முழு மெண்டலு. போங்க தலைவரே, உங்களுக்கு எங்க தெரிய போது காதல் வழி. என்னடி பெரிய காதல் காதலுங்க? கல்யாணம் கட்டிப்பாரு, வாழ்க்கையே வெறுத்து போயிரும். எந்த நேரமும் காதல் காதல்னு உளறிக்கிட்டு இருக்க. கல்யாணம் முடிக்காம நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். கல்யாணம் பொண்டாட்டி டார்ச்சருங்கிறதுக்கு நீலாம் யோகா டீச்சரெல்லாம் கல்யாணம் பண்ணின்னு செத்த பத்துக்க மெண்டல் கணக்காக ஏதாவது உளறிட்டடப்பா. நாலாம் பாரு யோகா டீச்சர் மாதிரியே ஒரு அரை மண்டலை கேட்டுக்கிட்டு சீரழிது. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற? எம்மாடி நீ எப்போ வந்த? என்னைய அரமண்டல்னு சொல்லும் போதே வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டுக்காத கண்டுக்காத. மனசுல உள்ளது தானே வெளியே வரும். புரிஞ்சா சரிதான். நீ போய் தூங்கு போ. இங்கே இரு பால் பாண்டி. நாளைக்கு சிவா வருவான், பெங்களூருக்கு போ. அவன் ஏதாட்டு வேலை வாங்கி தருவான். கொஞ்ச நாளைக்கு அங்கே இரு. இவ கல்யாணம்லாம் முடிஞ்சப்பறம் அங்கே வந்தால் போதும். நீ என் பேச்ச கேப்பியா மாட்டியா? எனக்கு போக பிடிக்கல தலைவரே. நீ போய் தான் ஆகணும். ஆமாம், உங்கள் அம்மா அப்பா தான் இல்லை, அவங்க இடத்துல இருந்து நான் சொல்லுதேன். நீ கண்டிப்பாக போகணும். அங்கே போய் இரு. என்னடே, காதலுக்காக யாராவது உயிரை விடுவாங்களாடே? கடவுள் கொடுத்த உயிர். நீ நினச்சாலும் உன் வாழ்க்கையில் ஒரு நாளை கூட நீ கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கடவுள் உன் தலையில் என்னைக்கு நீ சாவணும்னு எழுதியிருக்கோ அன்னைக்கு தான் நீ சாவ முடியும். அதனால கிடைச்ச வாழ்க்கையை வாழ்கிறத விட்டுக்கிட்டு சும்மா சாவணும்னு நினைக்காத. காதல் தோல்வியோ எந்த தோல்வியோ வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அது ஒரு தப்பான முடிவு. சரி தலைவரே. உன் உயிர் 2 தடவை காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு நீ முக்கியமான ஒரு ஆள் இந்த உலகத்துக்குன்னு புரிஞ்சுக்கோ. சரியா? சரி தலைவரே. சரி, இந்த ரூமில் தூங்குனடே. தூங்குவே இல்லை, எதுவும் தொங்கி கிங்கி தொலைச்சிருவியா? அப்புறம் நான் தான் உள்ளே போகணும். இல்லை அப்படி செய்ய மாட்டேன். சரி சரி. நீ இன்னும் போலையாக்கும். சான்சராணி, இந்த துணியை மடிச்சிட்டு நான் போய் மேனேஜருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். எனக்கு என்ன குழம்பு வச்சிருக்க? மீன் குழம்பு டீ. எனக்கு குழம்பு மீன் வேண்டாம், பொரிச்சது ஒரு 3 கான் வச்சிருந்தேன். 3 என்ன, உனக்கு 5 மீன் வச்சிருக்கேன், சாப்பிடுன்னு. எனக்கு குழம்புல உள்ள மீனோட பொரிச்சது தான் நல்லா பிடிக்கும். எவ்வளவு நாள் எடுத்து சாப்பிட்டு கட்டி. மாமா நான் வெளியே போயிட்டு வரேன்னு அமைதியா உட்காந்துருங்க. இந்த அரைமண்டலையும் நம்மளையும் தனியா விட்டு விட்டு போயிருவாவ. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. இழிச்சக்கா போடுறது ஒரே ஒரு ட்ரெஸ், இங்க மடிக்கிறதுக்கு கிடக்கு ஒரு 50 ட்ரெஸ். மேருதா 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 நீ யார் என்ற இவளுக்கு சொல்வாயா. நல்லா இருக்கும் அந்த படம். சேம் ரவி கடைசியில் ஒரு மாரி பேய் மாரி மாறுவாரு. ஆனா எல்லாரையும் அடிப்பாரு. அந்த படம் பூரா பேய் கூட்டமா வரும். ஆனந்தி ஆனந்தி. ஏ கடவுளே, ஏ லூசு மெண்டல் கிளவா, இவ்வளவு பக்கத்துல வந்து பயங்கட்டு வர யாராவது? ஆனந்தி ஆனந்தி. ஆனந்தியா? அது யாரு? யோ கிழட்டு கிழவா, உங்களுக்கு எத்தனை காதலியா தான் இருக்கு? அன்னைக்கு என்னடானா கனகாணீர், இன்னைக்கு ஆனந்தியா? ஏன்டா வாங்கின 2000 ரூபாயை எப்போ கொடுப்ப? ஆமா, 2000 ரூபாய் விட்டு வாங்குதாவா? மண்டையை உடச்சிருவேன். அன்னைக்கு ஏதோ பாவப்பட்டு சைக்கிள்ல வந்தேன். இன்னைக்கெல்லாம் நான் ஏன்ட்ட எங்கேயாவது சைக்கிள் ரவுண்ட் அடிக்க கூப்பிட்டீங்கன்னா மண்டையை விளந்துருவேன். நீ எனக்கு டான்ஸ் ஆடுதுன்னு சொன்னல ஆனந்தி, நீ ஆடலன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. ஆமா ஆடுதாவா உன் மோரைக்கு பா. இந்த கிழவன் இல்லாம விட்டு விட்டு போறவ பயமா இருக்கம்மா. ஆனந்தி டான்ஸ் ஆடு. ஆனந்தி டான்ஸ் ஆடு. சேய், இது சரியான செர பிடிச்சாலா இருப்பார் போலயே. ஏ கடவுளே, செங்கிச்சா செங்கிச்சா சோப்பு கலரு செங்கிச்சா. இப்படி வேண்டாம், நல்ல ட்ரெஸ் போட்டு ஆடு. இல்லைன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஏற்கனவே எனக்கு காட்டுல வாட்டை இருக்கு, 20 வாட்டை. ஆமா, 20 ஓட்டை இருந்தா உன் காட்டே இருக்காது. சேர்த்து பேரு வா திறந்தாலே பொய்.
ஆடு ஆடு டான்ஸ் ஆடு. நாளைக்கு பாடையில படுக்க வேண்டிய வயசுல உனக்கு ஆட்டம் கேட்குதா ஆட்டம்? பாவப்பட்டு ஆடுத பத்துக்க. இந்த கிழவனை பார்த்தா செத்து போன எங்க தாத்தா மண்டையர் மாதிரியே இருக்கு. அழகாக சேலை கட்டி ஆடணும். சூறக்காத்த போல வராடா, ஒன்னு சொடக்கு போட்டு அடிக்க வராடா, ஆணு பெண்ணும் கலந்து வராடா. டேய் டேய், டிங்கிடி 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 விளையாட வர காஞ்சனா. காஞ்சனா 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 ஏ காஞ்சனா 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 ஏ காஞ்சனா 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 காஞ்சனா. அட கடவுளே, வயதானவரை காஞ்சனா பட்டு படியில பயம் கட்டிட்டு கிடக்கா. வந்துட்டியாக்கா? சும்மா ஆடு ஆடுங்காரு. நல்ல பயமுறுத்தி விட்டேன். நான் போய் இந்த சேலையை மாத்திட்டு வரேன். பயமா இருக்கு பயமா இருக்கு. உமருக்கு இது தேவையா? அவளை போட்டுக்கிட்டு ஆடு பாடுன்ட்டு நல்ல பயம் காட்டி விட்டான். இன்னைக்கு ராத்திரி இவருக்கு காய்ச்சல்லாம் வந்துடும். பாவம், மாத்திரையை கொடுத்து படுக்க வைக்கணும். காஞ்சனா காஞ்சனா. வேண்டாம் வேண்டாம். வேறுட்டி பாவம், வயசானவர். இனிமே வந்து கனகா அப்புறம் என்னது ஆனந்தின்னு ஏதாவது சொன்னிரு, கண்ணை நோண்டிடுவேன். காஞ்சனாவை கூப்பிட்டுருவேன்னு. சரி சரி. சரியான சிரிப்பு தான் போ. வணக்கம் சம்பந்தியம்மா, வாங்க வாங்க. அத்தை, இதை வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன மாப்பிள்ளை இது? தட்டுல பணம், பூவு, துணிமணிலாம் இருக்கு. உங்க மாவா குழந்தை உண்டாயிருக்கா? எங்க குடும்ப பழக்கப்படி வீட்டு மருமக குழந்தை உண்டானா தட்டுல 2 லட்சம் பணமும் பூவு சட்டை துணிலாம் எடுத்து கொடுப்போம். என்ன காயும் மாசமா இருக்கால? கேட்கவே சந்தோஷமா இருக்கே. நான் தாத்தா ஆயிட்டேன். நீங்க தாத்தா ஆயிட்டீங்க, நான் அத்தை ஆயிட்டேன். பொட்ட பிள்ளை பிறந்தா என் மவனுக்கு தான் கட்டுவேன், இப்பவுமே சொல்லியாச்சு. அப்ப பையன் பிறந்தா என்ன செய்வீங்க? பையன் பிறந்தா அடுத்த பொட்ட பிள்ளை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பியே மவனுக்கு தான் கட்டுவேன். அது சரி அது சரி. காய் வரலையோ? இல்லை, அவள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள். நீங்கள் மாலை நேரத்தில் வந்து அவளை பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு சாயந்தரம் பேங்க் முடிச்சிட்டு நேரா அவளை பார்க்க வாரேன். சம்மந்தியம்மா, இதுல பணம் வச்சிருக்கீங்களா? எதுக்கு இந்த பணம்? திருப்பி நாங்க கொடுக்கும்போது 4 லட்சமா கொடுக்கணுமோ? ஐயா, நீங்க கொடுக்கலாம் வேண்டாம், அது எங்க குடும்ப பழக்கம். அப்படியா? சரி, அப்ப குழந்தை பிறக்கட்டும். நாங்க தட்ட நகையா சேர்ந்து இந்த ரூபாயும் சேர்த்து போட்டு எடுத்து கொடுத்துருதோம். அது உங்க இஷ்டம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் வீட்டு மருமக குழந்தை உண்டாகும் போது நாங்க 2 லட்சமா வச்சு கொடுப்போம். இது நல்லா இருக்க. சரி, நாங்க போயிட்டாரோம். இருங்க, காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. அவள் தனியாக இருக்கிறாள், நாங்கள் செல்ல வேண்டும். சரி, நான் சாயந்தரம் வாரேன். எங்க நம்ம தாத்தா பாட்டி ஆயிட்டோம். ஆமா பேங்க் மேடம், 2 லட்சம் வச்சு கொடுத்ததுக்கு 2 கோடி கொடுத்திருந்தா ஒரு தியேட்டராவது வாங்கியிருப்பேன். தேட்டர் தேட்டர் தேட்டர். எப்பதான் அந்த தேட்டர் போற இடத்த விட போறீரோ? சின்ன வயசுலயே நிறைய சினிமா பார்த்து ஒரு தியேட்டர் எப்படியாவது வாங்கணுங்கிறது தான் என் ஆசை. என் உடம்புல உயிர் போறதுக்குள்ள ஒரு தியேட்டர் வாங்கிடணும். திருந்தவே மாட்டார் இந்த மனுஷன்.